வணக்க வழிபாடுகளில் மிக கவனமாக இருப்பார்கள். 5 நேரம் பள்ளிக்கு வருவார், தஹஜ்ஜத்து எழும்புவார், குர்ஆனோட ஒரு நெருங்கின தொடர் வீக்கும், நோன்பு பிடிப்பார், எல்லாம் செய்வார். பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனையோடே இருந்தால் இவருடைய இபாதத்தில் சைத்தான் கையடிக்க மாட்டார். அவர் தொலைவாரது சைத்தானுக்கு ஒரு பிரச்சனையோண்டு அல்ல, அவர் குர்ஆன் ஓதுறது சைத்தானுக்கு ஒரு பிரச்சனையோண்டு அல்ல. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனோட கோவிச்சு கொண்ட நிலைமையில இவர் என்ன தொழுதாலும் அதை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொள்ள மாட்டார். சொந்த நானாவோட பேசல, வருஷக்கணக்கா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவனோட பேசாம நாம் என்ன வணக்கங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, இதை சரியா, இந்த ஃபிக்ஹை நம்ம சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லாட்டி 30 நோன்புல நீங்க என்ன இபாதத்து செஞ்சாலும் அதுல பிரயோசனம் இல்லாம போயிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகா சொல்றான் பாருங்க, சூரத்துல் ஹஜ்ஜில் 77வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னா எங்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான், ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், நீங்க வெற்றி பெறணுமாக இருந்தால், சொர்க்கம் போகணுமாக இருந்தால் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். பாதி அல்லாஹ் சொல்லிட்டான். இபாதத்தை நீங்க சரியா செய்யணும். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஃஅலுல் கைர, இபாதத்தை மட்டும் செஞ்சு சொர்க்கம் போக இயலாது, வணக்க வழிபாட்டில் மட்டும் கவனமாக இருந்து சொர்க்கம் போக இயலாது. வஃஅலுல் கைர, நல்ல காரியங்களையும் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் தஆலா 2 பகுதியாக பிரிச்சு, சொர்க்கத்துக்குரிய அந்த பகுதி 50% இது, 50% இது. ஒன்றை மட்டும் செஞ்சாலும் அவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 2லையும் முக்கியமே தெரியுமா? இப்போ நாங்கள் வணக்க வழிபாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துகிற நாங்கள் உறவுகளுடைய விஷயத்தில் அதை விட கூட கவனம் செலுத்தணும். ஏன் தெரியுமா? வணக்க வழிபாடுகளோட இந்த பண்பாடுகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குற நேரம், மற்றவர்களோடு நடந்து கொள்கிற இந்த முறையை ஒப்பிட்டு பார்க்குற நேரம், அல்லாஹ் தஆலா இதில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பேசுகிறான். இந்த ஜாயின் பண்ணி பேசுகிற இடங்கள்ல எல்லாம் உறவுகளோட நீங்க பகைச்சு கொண்டிருந்தா உண்ட இபாதத்து எனக்கு தேவையே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். இந்த செய்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களோட வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு மலக்குமார் அல்லாஹ் கிட்ட போவாங்க. நாங்கள் தொழுகை, தஹஜ்ஜத்து, ஓதின குர்ஆன், எல்லாம் இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பீக அதில் எல்லாம் கிளியர் ஆயிப்பாரு. அதை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் போவார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? இணை வைக்காத எல்லோருடைய வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஷிர்க் செய்யாம யாரெல்லாம் இபாதத்து செய்கிறாங்களோ அவங்க எல்லாரோட இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவருடைய தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வான், அவருடைய சுன்னத்தான நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவருடைய சதக்காவை அல்லாஹ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான். ஒரு மனிதனை தவிர நாங்கள் ரசூலுல்லாஹ் 2 பேரை தவிர. யாரை தவிர தெரியுமா? எந்த 2 பேர் பேசாமல் இருக்கிறார்களோ, ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனைன்னு வைங்க, அல்லது தம்பியோட பிரச்சனைன்னு வைங்க, நானாவோட பிரச்சனைன்னு வைங்க, மாமாவோட பேசலன்னு வைங்க, பெரியப்பாவோட வருஷக்கணக்காக பேசலன்னு வைங்க, இவங்களோட அமல்களும் போகும் அல்லாஹ் கிட்ட. இவர் 2 பேரும் தொழுவாங்கண்ணா. உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, அவனை மூஞ்சேம் பார்க்கறல, அவனுக்கு நம்மட வீட்டில் ஒரு ஆணம் காய்ச்சி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை. நம்ம காய்ச்ச ஆணத்தில் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊற்றி ஒரு சாப்பாட்டில் ஆணம் கொடுக்க மூஞ்சையும் பார்க்கப்படாதுன்னு 2 பேரும் பள்ளியில் வந்து தொழுகிறான். அவரும் வாரார் பள்ளிக்கு, பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேரும் வந்து முன் சஃப்ல நின்று சுண்ணத்தும் தொழுது, ஃபர்லையும் தொழுது, பின் சுண்ணத்தையும் தொழுது வீட்டுக்கு போகிறான். இந்த 2 பேர தொழுகையையும் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொண்டா அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? மலக்குமார் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டியா அல்லாஹ், இவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காராக்கள், ஆனால் 2 பேருக்கும் பிரச்சனை, 2 பேருக்கும் சண்டை. அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? இதான் மிக முக்கியம்.
அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான் தெரியுமா? அன்லிரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அன்லிரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அன்லிரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான்டா, அவங்க தொழுக நோன்பு அதெல்லாம் இருக்கட்டும், முதலாவது 2 பேரும் சேர்ந்து வாழ சொல்லுங்க, அது வரைக்கும் அவங்களோட இபாதத்தை என்கிட்ட கொண்டு வராதிங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு தேவையில்லை, முதலாவது மனுஷனாக வாழ சொல்லுங்க. அதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே வரைவிலக்கணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இந்த ஒரு நிலைமை நம்ம தெரியாமல் வாழுகிறோம். இந்த உறவு முறிவோடு நாம் வாழுவோமாக இருந்தா நீங்க 30 நோன்பு பிடிச்சாலும் 30 நோன்பே மலக்குமார் எடுத்துட்டு போவாங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்லுவான், நானக்கும் தம்பிக்கும் பேசிட்டு அந்த 30 நோம்பே கொண்டாங்க நேற்று.